सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம அகம் ந ஜானாமி அகம் அஜ்ஞஹா அப்படிங்கிற இந்த பிரத்யக்ஷத்துல ஞான சாமான்யாபாவம் விஷயம் ஆகாது. பாவரூபமான ஒரு அஜ்ஞானம்தான் அதுக்கு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஞானத்தினுடைய அபாவம் ஏன் ஆகாது அப்படின்னு கேட்டா, அது விசேஷாபாவமா சாமான்யாபாவமா ஞானத்தினுடைய பிராகபாவமா அப்படின்னு விகல்பம் பண்ணி, பிராகபாவங்கிறது ஒத்துக்கவே முடியாது, அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிராகரணம் பண்ணினார். சாமான்யாபாவம்னு ஒண்ணு இருக்கலாம், இருந்தா அது ஒரு ஞானம் இருக்கும்போது அந்த ஞானத்துடைய சாமான்யாபாவம் வர முடியாது. அதனால இந்த பிரதீதிக்கு அதை விஷயமா சொல்ல முடியாது. இன்னும் கேட்டோம்னா நமக்கு சாமான்யாபாவம் கூட வேண்டியதில்லை. விசேஷாபாவங்களை வச்சுட்டே நமக்கு சகல விவகார நிர்வாகம் ஆகும். அதனால அதை தவிர்த்து சாமான்யாபாவம்னு ஒண்ணு தனியாக சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறத இதுவரையில் பார்த்துருக்கோம். அதான் கடைசியில் அப்போ அவன் கேட்டான், நீ தன்னுடைய லாகவத்தை மனசுல வச்சுட்டு பிராகபாவமும் வேண்டாம் சாமான்யாபாவம் வேண்டாம்னு சொன்னா விசேஷாபாவத்தையும் வேண்டாம்னு சொல்லிவிடேன். வெறும் அதிகரணம் தான் எல்லாம் அபாவம்னு சொல்லப்படுறது, வெறும் அதிகரணம்னு சொல்லுன்னா தாராளமா சொல்லலாம். எனக்கு ஒன்றும் ஆக்ஷேபனை கிடையாது. இந்த அபாவங்கள்லாம் நான் கூட வச்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ உனக்கு சௌரியப்பட்டதுன்னா பண்ணணுட்டார். நச்சைவம் அதிலாகவாத் கிளிப்தானாம் அதிகரணானாமேவ அபாவதீஹேதுத்வமஸ்து கிம் விசேஷாபாவைரபி இது வாக்கியம். இந்த விசேஷாபாவங்கள் எல்லாம் வச்சுண்டு சாமான்யாபாவத்தை மாத்திரம் வேண்டான்னு சொல்றேன், விசேஷாபாவம் என்னத்துக்கு, அதுவும் வேண்டாம என்ன அஸ்மாகம் இஷ்டாபத்தே அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. घटाभावः न इत्यादौ अतिरिक्त अभावस्य त्वयापि अनभ्युपगमेन भावस्यापि अभावत्व प्रकारक प्रमाहेतुत्वस्य उभयवाद सिद्धत्वा. ஒரு பாவ பதார்த்தம் பூதலம், இது எங்கேயாவது அபாவம்னு தெரியலாமா? பாவம் அபாவமாக தெரிய முடியுமா? அபாவத்துவ பிரகாரக பிரதீதிக்கு விஷயமாவது அபாவம் தானே ஆகும், எப்படி பாவமாகும்ங்கிற கேள்விக்கு கேட்க முடியாது இந்த கேள்விய. ஏன்னா ரெண்டு பேரும் ஒத்துருக்கும். ஒரு பாவ பதார்த்தம் கூட அபாவத்த பிரகாரக பிரதீதிக்கு விஷயம் ஆகலாமா? அது எப்படின்னு கேட்டா, அபாவம் இல்லைன்னு சொல்லும் போது அது பாவமாத்தானே இருந்தாகணும். பாவம் இல்லை கடம் இல்லை அப்படின்னு சொன்னா சரி, அது அபாவம். கடத்தினுடைய அபாவம் இல்லைன்னு சொன்னோன்னா அந்த இல்லைங்கிறது என்ன, அது கடமாத்தானே இருந்தாகணும் இல்லையா? அதனால அபாவாபாவங்கிறது பாவரூபமாக வச்சுட்டு இருக்கிறதுனால எப்படியும் பாவ பதார்த்தம் கூட அபாவங்கிற பிரதீதிக்கு விஷயம் ஆகலாம். அதனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லைங்கிற வரையில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஒருத்தன் கேட்கிறான், எதபி கஷ்டிதாக பிரதியோகிதாவச்சேதக பேதஸ்ய அபாவபேத நியாமகத்வாத் விசேஷாபாவான்ய சாமான்யாபாவ சித்தி. சாமான்யாபாவத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது, விசேஷாபாவங்களை காட்டிலும் சாமான்யாபாவம் தனியாக ஒண்ணு ஒத்துண்டே ஆகணும். எப்படி அப்படின்னு கேட்டா, அபாவம் எப்படி வித்தியாசப்படுறதுன்னு பார்த்தா, பிரதியோகிதாவச்சேதகம் வேறையாக இருந்தால் அபாவம் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லும். எப்படி பிரதியோகிதாவச்சேதகம் வேறையா இருந்தா அபாவம் வித்தியாசப்படும்னா என்ன, ஒரு பாரிபாஷிகமா இருக்கு, எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடத்தை எடுத்துப்போம்.
இந்த கட்டம் இல்லை அப்படின்னு நாம சொல்லணும். எங்க இல்லை, எப்படி இல்லை, அதெல்லாம் பார்க்கணும். 2-3 தினசா இது வரும். கடமானது அதற்கு அவயவமா இருக்கக்கூடிய அதனுடைய அவயவங்கள் இருக்கும் இல்லையா, கபாலம்னு சொல்றது. அந்த கபாலத்துல அந்த கட்டம் இருக்கு. அந்த கட்டம் பூதலத்திலையும் இருக்கு. இது ஒரு பூதலத்துல வச்சிருந்தா பூதலத்துல இருக்கு. அது ஒரு காலத்துல இருக்கு, ஒரு தேசத்துல இருக்கு, எத்தனையோ விதமா இருக்கு இல்லையா. ஒருத்தனுடையதாக, ஒருத்தனுக்கு சொந்தமானதாக இருக்கு, இன்னொருத்தனுக்கு இல்ல, இப்படி எல்லாம் வருது இல்லையா. இப்ப இதெல்லாம் இருக்கு இருக்குன்னு சொன்ன மாதிரியே இல்லை இல்லைன்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அந்த கடமானது சஞ்சோகங்கிற ஒரு சம்பந்தத்தை கொண்டு பூதலத்தில் இல்லை, இது சொல்லலாம். இங்க நிஜமாவே இல்லைன்னு வச்சுக்கோ, நிஜமா இல்லை அப்ப இல்லைன்னு சொல்லலாம். அந்த கடமானது சமவாயங்கிற ஒரு சம்பந்தத்தை கொண்டு தன்னுடைய அவயவங்கள்ல இருக்கு, ஆனா பூதலத்துல இல்லை. பூதலத்துல இல்லையோ. கடங்கிறது சமவாய சம்பந்தத்தை கொண்டு எதுல இருக்கும், அதனுடைய அவயவங்கள் கபாலத்துல இருக்கும், ஆனா பூதலத்துல இருக்காது. அப்ப பூதலே சமவாய சம்பந்தேன கடோ நாஸ்தி. ஆனா பூதலத்துல கட்டம் இருக்கு, இருக்கிறதே இல்லைன்னு சொல்லிடலாம். எப்படின்னா இந்த சம்பந்தத்துல இல்லையே, அதனால ஒரு சம்பந்தம் வித்தியாசப்படுறதுனால ஒரு அபாவம் புதுசா அங்க வந்துச்சு. இதே மாதிரி பாருங்க, இந்த பூதலத்துல ஒரு படம் கூடவே இருக்கு. அந்த படத்தை பார்த்து இந்த படமானது கடம் இல்லை என்ன, படம் கடம் இல்லை, அது வாஸ்தவம் தானே. அது ஒரு கடம் இல்லைங்கிற ஒரு இல்லை தானே, அது ஒரு அபாவமாச்சே. அப்ப இந்த அபாவம் கடம் இருக்கிறச்சே வருது. பக்கத்துல இருக்கிற பட்டம் கடமாக இல்லை அப்படின்னு சொல்றேன், இது ஒரு கடாபாவம். இந்த கடமானது நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கு. நேற்றுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன், நாளைக்கு இருக்காது, இப்படி எல்லாம் எத்தனை இல்லை வருது. அப்ப இந்த அபாவங்கள்லாம் ஒரே கடத்தை கொண்டு அந்த கடத்தினுடைய அபாவங்கள் இத்தனை வித்தியாசப்படுறதே. இது வித்தியாசப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்குதான் அபாவம், அபாவத்தினுடைய பிரதியோகி, பிரதியோகியில பிரதியோகிதாங்கிற ஒரு தர்மம், அந்த பிரதியோகிதைக்கு அவச்சேதகமான சம்பந்தம், அவச்சேதகமான தர்மம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுறதுனால அபாவம் வித்தியாசப்படுறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது என்ன இல்லையா, ஒரே ஒரு கட்டத்தை எடுத்துட்டே நாம இப்ப பார்த்தோம். அந்த ஒரு கட்டங்கிறது இல்லைன்னு நிறைய நிறைய இடத்துல இல்லை இல்லைன்னு சொல்ல முடிகிறது. என்னத்தினால, ஒரு சம்பந்தத்தை கொண்டு இருக்கு, ஆனா இன்னொரு சம்பந்தத்துல இல்லை. இன்னொரு சம்பந்தத்தை பார்த்தோம்னா இல்லை. அப்ப என்ன, சம்பந்தங்கிறது ஒரு அவச்சேதகமாச்சு, பிரதியோகிதா அவச்சேதகம். அதனால அது வித்தியாசப்படுறதுனால அபாவம் வந்தது. அதே கட்டம் தான் நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கு. அப்ப நேற்றுக்கு இல்லைன்னு சொல்லும் போது அந்த ஒரு கால விசேஷம் இருக்கு இல்லையா, அந்த கால விசேஷத்தோட சேர்த்து சொல்லும் போது இதனுடைய அபாவம் வந்தது. அது ஒரு அவச்சேதக தர்மம், தர்மத்துல சேர்ந்தது. இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரதியோகிதான்னு சொல்றது, பிரதியோகிதா அவச்சேதக தர்மமோ பிரதியோகிதா அவச்சேதக சம்பந்தமோ வித்தியாசப்படுறதுனால அந்தந்த அபாவங்கள் வித்தியாசப்படுறதுன்னு சொல்லணும். இந்த சித்தாந்தத்தை நாம ஏற்றுண்டோமானால் இப்போ சாமானியாபாவத்தை விசேஷாபாவத்தை காட்டிலும் வேறானதாக சொல்ல வேண்டி இருக்கும். எப்படி, இந்த கட்டம் இல்லை, அந்த கட்டம் இல்லை, இன்னொரு கட்டம் இல்லை, இப்படி ஒவ்வொரு கட்டமா இல்லை, இப்படி எல்லா கட்டமுமே இல்லை. அப்படி சொல்லும் போது ஒவ்வொரு கட்டமா இல்லைன்னு சொல்லும் போது அந்தந்த விசேஷ கட்டத்தை நான் சொல்றேன், கட்டமே இல்லை அப்படி சொல்லும் போது இது சாமானியாபாவம் தானே. கடமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த கடத்துவங்கிற பொதுவான தர்மம் பிரதியோகிதாவச்சேதகமாக பாதிக்கிறது. அந்த கட்டம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மம் பிரதியோகிதாவச்சேதகமாக பாதிக்கிறது. அந்த கட்டம் அப்படின்னு சொல்றதும் கடம்னு பொதுவா சொல்றதும் இந்த ரெண்டு தர்மமும் வேற தானே. அப்ப இந்த பிரதியோகிதாவச்சேதக தர்மம் வித்தியாசப்பட்டதுன்னா அப்ப அபாவமும் வித்தியாசப்பட்டுதானே ஆகணும். அதனால விசேஷாபாவம் வேறு, சாமானியாபாவம் வேறு. நீங்க எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு பிரமாணம் இருக்கு. பிரமாணம் இருக்கிறதுனால
சாமானியாபாவத்தை தனியா ஒத்துண்டு விசேஷாபாவத்தை தனியா ஒத்துக்குண்டுதான் ஆகணும்னு ஒருத்தர் மெனக்கட்டி சொல்ற. எதபி கஷ்டிதாக பிரதியோகிதாவச்சேதக பேதஸ்ய அபாவபேத நியாமகத்வாத் விசேஷாபாவான்ய சாமானியாபாவ சித்தி. பிரதியோகிதாவச்சேதகம் வித்தியாசப்படப்பட்டால் அபாவம் வித்தியாசப்படும், அது மாறும். இது வேற அபாவம், அது வேற அபாவமா இருக்கும். அதனாலே சாமானியாபாவத்தை விசேஷாபாவங்களை காட்டிலும் தனியாக வேறாதாக ஒத்துண்டாகணும். ஏன் அந்த பிரதியோகிதாவச்சேதக பேதத்தை இந்த அபாவ பேதத்துக்கு நியாமகம்னு ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் அது சொல்றார் அந்யதா அபாவ பேதா சித்தே. இல்லைன்னா அபாவத்தை பார்த்தா வித்தியாசம் தெரியுமா? ஏதாவது கட்டாபாவம் பட்டாபாவம் எத்தனை அபாவம் அங்க இருக்கு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? என்ன ஒன்னும் தெரியல. ஏன் 1000 கோடி அபாவம் இருந்தாலும் ஒன்னும் வித்தியாசம் தெரியல. அதனுடைய பிரதியோகியில உள்ள பிரதியோகிதா வச்சேதகம் இதை கொண்டுதான் வித்தியாசப்படுத்தணும். அந்நா அபாவ பேதமே சித்திக்காத போயிடும். பிரதியோகிதா வச்சேதக பேதம்னு சொல்ல வேண்டாம், பிரதியோகி பேதத்தையே அபாவ பேதத்துக்கு நியாமமா சொல்லலாமே. இந்த கடாபாவமும் பட்டாபாவமும் வேறு, ரெண்டும் ஒன்னாகாது. ஏன்? கடாபாவத்துக்கு கட்டம் பிரதியோகி, பட்டம் இல்லை. பட்டாபாவத்துக்கு பட்டம் பிரதியோகி, கட்டம் இல்லை. பிரதியோகி வித்தியாசமா இருக்கிறதுனாலேயே அபாவம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லலாமே. நீங்க என்ன பிரதியோகிதா வச்சேதுக்குன்னு அவ்வளவு தூரம் போவானே. அதுக்கு சொல்றார், இல்ல பிரதியோகி பேதஸ்த அபாவ பேதகத்வே ஏககட பிரதியோகிகஸ்த பிராகபாவாதி சதுஷ்டயஸ்ய அபேத பிரசங்கா. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஒரே ஒரு கட்டத்தை வச்சுட்டு அந்த கட்டத்துக்கு எத்தனை அபாவம் சொன்னேன். பிராகபாவம் என்ன, பிரத்வம்சாபாவம் என்ன, அத்தியந்தாபாவத்திலே சம்பந்தத்தை மாத்தி மாத்தி போட்டு நானா விதமான அத்தியந்தாபாவங்கள். அப்போ ஒரே கட்டம் தான், பிரதியோகி ஒண்ணு, ஆனா அதனுடைய அபாவம் வித்தியாசப்படுறது. அபாவம் அப்ப எப்படி வித்தியாசப்படும்? அது இந்த பிரதியோகிதாவச்சேதக தர்மத்தையும் பிரதியோகிதாவச்சேதகமா இருக்கக்கூடிய சம்பந்தத்தையும் இதெல்லாம் வித்தியாசப்படுத்தி அந்த அபாவத்தை மாத்தி மாத்தி காமிக்கணும். அதனால பிரதியோகி வேறையாக இருந்தால் அபாவம் வேறையா இருக்கும்ங்கிற நியமத்தை ஒத்துக்க முடியாது. அபாவம் அது இருக்கலாம், ஆனா ஒரே பிரதியோகியா இருந்தால் கூட பிரதியோகிதாவச்சேதகம் பின்னமாக இருந்தால் அப்ப அபாவம் பின்னமாகும் அப்படின்னு சொல்லணும். அபேத பிராகபாவாதி சதுஷ்டயஸ்ய அபேத பிரசங்கா அப்படின்னு சொன்னார். ஒரு கட்டத்துக்கு ஒரு பிராகபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அன்னோன்யாபாவம்னா இதெல்லாம் ஒரே அபாவமா போயிடும். இது வித்தியாசம் சொல்ல முடியாது போயிடும். அவச்சேதக பேதாத்து தத்பேதே நகோபி தோஷ. பிரதியோகி ஒண்ணுதான், ஆனா இந்த 4 அபாவத்திலையும் அவச்சேதகம் வித்தியாசப்படுறது. எப்படின்னு சொன்னா, இந்த கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் சொல்றச்சு அதுக்கு சஞ்யோகம், சமவாயம் அந்த மாதிரி வித்தியாசப்படுறது அவச்சேதகம், பிரதியோகிதாவச்சேதகம். சஞ்யோக சம்பந்தேன கடோ நாஸ்தி, சமவாய சம்பந்தேன கடோ நாஸ்தி. இந்த 2 அபாவமும் வித்தியாசப்படுறது. ஏன்? அந்த சஞ்யோகேன சமவாயேன இந்த சம்பந்தம் வித்தியாசப்படுறதுனால. அதே மாதிரி பூர்வேத்யோ கடோ நாசீத், இது பிராகபாவம். ஸ்வஹா கடோ ந பவிஷ்யதி, கடோ துவஸ்தா பவிஷ்யதி அப்படின்லாம் சொன்னா இது பிரத்வம்சாபாவம். இங்க எல்லாம் அந்த பூர்வ காலீனத்துவம் ஒண்ணு தெரியுது. அந்த தத்கடம் நேத்திக்கு இருந்த நேத்திக்கு இந்த கட்டம் அப்படின்னு ஒரு காலத்தோட சேர்த்து சொல்றோம் இல்லையா? அதனால இது வித்தியாசப்படுறதுனால உங்களுக்கு அபாவம் மாறி போயிடுத்து. வித்தியாசப்படுறது இப்படி சொல்லலாமே, அதான் சொல்ற. क्वचित् तादात्म्यस्य क्वचित् संसर्गस्य क्वचित् பூர்வாபரகாலீன தத்கடத்வாதேஷ்ட பேதாத். இது வித்தியாசப்படுறதுனால பிராகபாவங்கள்லாம் வித்தியாசப்படும். தாதாத்மியம் அந்த பேதம்ங்கிற அன்னோன்யாபாவம் சொல்ற இடத்துல தாதாத்மியம் பிரதியோகிதாவச்சேதிகமாக இருக்கும். இது அதுவாகாது. ரெண்டே சமானமா சொல்றோமோ, கடஹா பட்டோ நபவதி, பட்டஹா கடோ நபவதி. இது அது ஆகாது, அது இது ஆகாது அப்படின்னு சொன்னா இந்த தாதாத்மியம் அந்த பிரதியோகிதாவச்சேதிக சம்பந்தம்னு சொல்றாங்க. அத்த சஞ்சோக சம்பந்தேன கடோ நாஸ்தி அப்படின்னு சொன்னா சஞ்சோகம் சம்சர்க்கம், சமவாய சம்பந்தேன அத்திர கடோ நாஸ்தி அப்படின்னு சொன்னா சமவாயம். இது ஒவ்வொரு சம்பந்தத்தை சொல்லிக்கலாம்.
நிறைய சொல்லலாம் இது மாதிரி. அதே மாதிரி பூர்வகாலீன கடத்துவம், உத்தரகாலீன கடத்துவம், நேற்றுக்கு இல்லையே இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது அப்படின்லாம் சொல்றது அந்த காலத்தை சேர்த்து வித்தியாசப்படுத்தி காமிச்சுக்கலாம். இது தன்னா இவர் என்ன சொன்னார், நீங்க சாமானியாபாவத்தை ஒத்துக்கதான் ஆகணும், விசேஷாபாவம் சாமானியாபாவம் எல்லாத்தையும் மொத்தமா ஒத்துக்கணும், இதை ஒண்ணுமே விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னார். பதில என்ன சொல்றார், தன்னா சம்சர்க பிரதியோகி விசேஷண சாதாரணஸ்ய ஏகஸ்ய அவச்சேதகத்துவஸ்ய குருவச்சத்வா. நீங்க ஏதோ பிரதியோகிதாவச்சேதக பின்னம்னு சொன்னேலே, பிரதியோகிதாவச்சேதகம் பின்னமா இருந்தால் அபாவம் வித்தியாசமா இருக்குதுன்னு, அது என்னது பிரதியோகிதாவச்சேதகத்துவம்னா என்ன, அந்த தன்மை என்னன்னு கேட்க. சில இடத்துல சம்பந்தம் வித்தியாசப்படுறது, சில இடத்துல விசேஷணங்கள் வித்தியாசப்படுறது அப்படின்னு சொன்னேன். அந்த விசேஷணம் அந்த சம்பந்தம் இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய அவச்சேதகத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். இப்படி கேட்டா ஒன்றும் நிரூபணம் பண்ண முடியாது. இதுவும் அவச்சேதகங்கிறேன் அதுவும் அவச்சேதகங்கிறேன். அந்த அவச்சேதகத்துவம் அப்படின்னா என்ன, அதை ஏதாவது நிரூபணம் பண்ண முடியுமான்னு கேட்டார். சொல்ல முடியாதுன்னு. சம்சர்க பிரதியோகி விசேஷண, சம்சர்கன்னா சம்பந்தம், பிரதியோகி விசேஷனம் அந்த விசேஷமான தர்மம் ஒண்ணு சொன்னேன், ஒரு காலம் உத்தர காலம் அதெல்லாம் சேர்த்து. இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு அவச்சேதகத்துவங்கிற தர்மத்தை நிரூபிக்க முடியாது, துர்வச்சத்வா ஒண்ணு. இன்னொரு தோஷம் சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறார், தாதாத்மியாதேஷ்ட பிரதியோகிதாவச்சேதகத்துவே மானாபாவாத். தாதாத்மியம் ஒரு பேதத்துக்கு பிரதியோகிதாவச்சேதகம் அப்படின்னு சொன்னா, அவ பேதத்துக்கு லட்சணமே அந்யோன்யாபாவத்துக்கு என்ன லட்சணம்னு சொன்னா, தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவா அந்யோன்யாபாவா அப்படின்னு தார்விகால் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, தாதாத்மியம் பிரதியோகிதாவச்சேதகம் ஆகாதுவார். நீங்க சொல்லக்கூடிய தாதாத்மியம் வெறும் அபேதம், அது ஒரு சம்பந்தமே இல்லை. ரெண்டு இருந்தாத்தான், கொஞ்சமாவது பேதம் இருந்தாத்தான் ரெண்டுக்கும் சம்பந்தம் சொல்லலாம். ஏன் ஒன்னா இருந்ததுன்னா அதுக்கு எப்படி சம்பந்தம் சொல்றது? ஒரே வஸ்துல சம்பந்தம் எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த அபேதம் நீங்க சொல்ற தாதாத்மியம் சம்பந்தம் ஆகாது, அது பிரதியோகிதா வச்சேதமும் ஆகாது. பேத சித்திஸ்து பாவவத்து அபாவஸ்யாபி விருத்த தர்மாத்தியாசாதேவ. நீங்க இப்படி சொல்லிவிட்டேன்னா அப்ப பேதம் அபேதம், இந்த பேதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? தாதாத்மிய சம்பந்தாவச்சன்ன பிரதியோகிதாக அபாவம்னா பேதம், தத்தின்ன சம்பந்தாவச்சன்ன பிரதியோகிதாக அபாவம் சொன்னா அத்தியந்தாபாவம். இந்த மாதிரிலாம் நாங்க ஒரு விவஸ்தை வச்சுட்டோம். அதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்லிவிட்டேன்னா உங்களுக்கு பேதம் தெரியாத போயிடுமே. இப்படி ஏன் இருக்கா தெரியாம எதனுடைய பேதம் தெரியாத போயிடும்? அபாவ பேதம். அந்த அத்தியந்தாபாவமும் அந்யோன்யாபாவமும் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது போயிடுமே. ஏககட பிரதியோகிகமான சகல அபாவமும் ஒன்னா போயிடுமே. அந்த அபாவத்துடைய வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்காக போய் பிரதியோகிதா வச்சதுதான் அது இதுன்னு சொல்ல வேண்டாம். கடம் வேற படம் வேறன்னு எப்படி தெரியுது? அது தெரியறதோ இல்லையோ? விருத்தமான தர்மம், இதுல இல்லாத தர்மம் அதுல இருக்கு, அதுல இல்லாத தர்மம் இதுல இருக்குன்னு சொன்னா இது வேற அது வேற, மாடு வேற எருமை வேறங்கிறது எப்படி தெரியுது? பார்த்தா தெரியுது இல்லையா? இதுல உள்ள தர்மம் அங்க இல்ல, அதுல உள்ள தர்மம் இங்க இல்ல, விருத்தமான தர்மங்கள் இருக்கு. சரிதான், அதனால இது வேற இது வேறன்னு தெரியுது. இதே மாதிரி அபாவத்திலும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி பிராகபாவம் வேற பிரசம்சாபாவம் வேற எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த கட்டத்தினுடைய பிராகபாவம் அது நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை. இது இந்த துவம்சங்கிறது இன்னைக்கு இருக்கு நேற்றுக்கு இருக்கல. அப்ப நேற்றுக்கு இருந்தது ஒண்ணு, இன்னைக்கு இருக்கிறது ஒண்ணு, நேற்றுக்கு இல்லாதது ஒண்ணு, இன்னைக்கு இல்லாதது ஒண்ணுன்னு 4 தர்மம் நமக்கு கிடைச்சது. நேற்றுக்கு இருந்தது நேற்றுக்கு இல்லை, இது ரெண்டு விருத்தமா இல்லையா? அப்ப நேற்றுக்கு அந்த அபாவம் இருந்தது, ஆனா இந்த அபாவம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அபாவமும் இந்த அபாவமும் ஒன்னா இருக்குமா? இந்த விருத்த தர்மத்தை கொண்டு நாம பேதம் சொல்றோம். ஏன் எப்படி கடமும் எப்படி மாடும் எருமையும் ஒண்ணும் இல்லை, ஒன்னா இல்லை. ஏன் இது கருப்பா இருக்கு இது வெள்ளையா இருக்கு அப்படி இல்லை நம்ம வித்தியாசம் சொல்லாமா? இதே மாதிரி அந்த பிராகபாவம் அத்தியந்தாபாவத்துக்கு அதிலேயே உள்ள வித்தியாசத்தை சொல்லி விருத்த தர்மத்தை சொல்லி வித்தியாசம் சொல்லிவிடலாம். இதுக்காக பிரதியோகிதாவச்சேதகம் என்ன சம்சர்கம் என்ன அது இதுன்னு சொல்லி ஒன்னும் குழப்ப வேண்டாம்னு துரகமா இருக்கு சொல்லிவிட்டாங்க. அதான் சொல்றேன், பேத சித்திஸ்து பாவவத் அபாவஸ்யாபி விருத்த தர்ம அத்தியாசாதேவ, விருத்த தர்ம வத்வாதேவ.
அவச்சேதக பேதஸ்ய அபாவபேத நியாமகத்துவம் லிங்க விதையா தஜாபகத்துவமேவ வாச்சா. அப்புறம் கொஞ்சம் தார்கிகத்துல இப்படி சாதாரணமா சொன்னா ஒத்துக்க மாட்டான் இல்லையா, அதுக்காக அவன் பாஷையில பிடிச்ச விட்ட. நீ என்ன சொல்ற, அவச்சேதகம் பின்னமா இருந்தால் அப்ப அபாவ பேதம் வரும் அப்படின்னு சொல்றியா? அப்ப இந்த அபாவ பேதத்துக்கு அந்த அவச்சேதக பேதங்கிறது ஞாபகம்னு சொல்லணும், காரணம் இல்லை. காரணம்னா உண்டு பண்ணக்கூடியதுக்கு காரணம்னு பேரு, ஞாபகம்னா தெரியப்படுத்தக்கூடியது. வன்னிய புகைய வச்சு கண்டுபிடிக்கிறோம், புகைய வச்சு வன்னிய உண்டு பண்றது கிடையாது. வன்னியால புகைய உண்டு பண்ணுவோம், ஆனா புகையால வன்னிய உண்டு பண்ண முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும். அதான் ஞாபகம்னு சொல்றது. தூமத்தை பார்த்து இதை தெரிஞ்சுக்கலாம், அக்னி இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அது ஞாபக ஹேத்துன்னு சொல்றது. காரக ஹேத்து, ஞாபக ஹேத்து. இப்ப இது நியாமகம் அப்படின்னு சொன்னாலே அபாவம் பின்னமாக ஆகிறதுக்கு பிரதியோகிதாவச்சேதகம் பின்னமா இருக்கிறது ஒரு ஞாபகம், நது காரகம். இந்த பிரதியோகிதாவச்சேதக பேதம் அபாவ பேதத்தை உண்டு பண்ணல, அபாவ பேதத்தை இருக்கிற அபாவ பேதத்தை தெரியப்படுத்துறது ஞாபகம்னு சொல்லணும். தெரியப்படுத்துறதுனா அங்க வியாப்தி இல்லாமல் தெரியப்படுத்த முடியுமோ? தூமத்துக்கும் வன்னிக்கும் வியாப்திங்கிற ஒரு சம்பந்தம் இல்லாட்டா தூமத்தை வச்சுட்டு அக்னி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதே. அதுக்காகத்தானே வியாப்திங்கிற சம்பந்தம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இந்த பிரதியோகிதாவச்சேதக பேதத்துக்கும் அபாவ பேதத்துக்கும் நீ ஒரு வியாப்தி சொல்லு பார்க்கலாம், வியாப்தியே சொல்ல முடியாது. எங்க போனாலும் விசாரம் வருது. அப்ப எப்படி அது நியாமகமாகும்னு கேட்கிற. அவச்சேதக பேதஸ்ய அபாவ பேத நியாமகத்துவம் லிங்க விதையா தஜாபகத்துவம் ஏவ வாக்கியம். லிங்கம்னு சொன்னா தூமம் போல, தூமம் அக்னியை காமிச்சு கொடுக்குற மாதிரி அந்த ஹேத்துவா இருக்கு, அடையாளமா இருந்துட்டு காமிக்கிறது. நது தஜ்ஜனகத்துவம் தச்ச ந விபக்ஷபாதக தர்க்காபாவேன சாமானாதிகரண்ய அபாவேன ச வியாப்தேரேவ அசித்தே. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அது ஏன் தப்பு, அது தப்பா இல்லையான்னு பார்த்து ஏன் தப்புங்கிறத சொல்லணும். இந்த பர்வதத்துல அக்னி நிறைய இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அக்னி இருக்கு, எப்படி? அக்னி இல்லாத ஒரு குளத்துல நிறைய ஜலம் இருக்கிறதுனாலே அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க. இது எப்படி, இது தப்புன்னு தெரியுறது, இது தப்புதான். அந்த குளத்துல நிறைய ஜலம் இருக்குங்கிறதுனால இந்த பர்வதத்துல அக்னி இருக்கு அப்படின்னு நான் அனுமானம் பண்ணினேன்னா இதுல என்ன தப்பு சொன்னா, சொல்ற சாத்தியத்துக்கும் ஹேதுவுக்கும் சாமானாதிகரண்யம் இல்லை. ஜலம் குளத்துல இருக்குன்னு சொல்றேன், அக்னி இங்க இருக்குன்னு சொல்றேன், ரெண்டும் நிஜமா இருக்கு. இது தப்புன்னு சொன்ன விஷயம் தனித்தனியா பிரிச்சு பார்த்தா தப்பு இல்லை. குளத்துல ஜலம் இருக்குதான் இருக்கு, இந்த இதுல அக்னி இருக்குன்னா இருக்கு, நிஜமாவே இருக்குன்னு வச்சுக்கோ, இது தப்பு இல்லை. ஆனா அங்க ஜலம் இருக்கிறதுனாலே இங்க அக்னி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லை. இது சாமானாதிகரணம் இல்லை. இன்னொன்னு, அந்த குளத்துல ஜலமே இல்லாட்டா இங்க அக்னி இருக்காதோ அப்படின்னு நான் கேட்டேன்னா அதுக்கு அதுதான் விபச்சார சங்க. விபச்சாரம் அது இல்ல, அந்த ஹேது இல்லாட்டா இந்த சாதனை இருக்க முடியாதுங்கிறது நீ ஒரு காரணம் காமின்னு கேட்பேன். அப்பதானே அது வியாப்தியை சொல்ல முடியும். தூமம் பண்ணின்னு சொன்னேன்னா நான் கேட்டா உடனே பதில் சொல்லலாம். அந்த தூமம் பாட்டுக்கு இருக்கட்டுமே, இருக்கா இந்த அக்னி இருக்கணும் ஏன் ஒத்துக்கணும்? கண்ணுக்கு தெரியாது அக்னியை மாத்திரம் எதுக்கா ஒத்துக்கணும்? தூமம் இருக்கு, சரிதான், தூமம் இருக்கட்டும், அக்னி இல்லாம இருக்கக்கூடாதா தூமம் அப்படின்னு கேட்டா, அது அக்னி இல்லாமலே தூமம் இருக்கலாம் அப்படின்னு வந்தா இது ரெண்டுக்கும் உள்ள காரிய காரண பாவமே போயிடுவேன். ஏன்னா தூமம் நெருப்புல இருந்து தானே உண்டாகணும், நெருப்பே இல்லாம அது எப்படி உண்டாகி வர முடியும் அப்படின்னு நம்ம அதுக்கு தர்க்கம் சொல்லுவோம். சொல்லி அதனால அவசியம் நெருப்பு இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறத சாதிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இங்க ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. ஆக இந்த இடத்துல அந்த சாமானாதிகரண்யம் இல்லாததுனாலையும் விபக்ஷபாதக தர்க்கம்னு சொல்லுவார். அந்த வியாப்தியை கிரகிச்சுக்கிறதுக்கு தேவையான தர்க்கம் இல்லாததுனாலையும் இப்ப நான் சொன்ன பலன் தப்பு. இதே மாதிரி இருக்கு. அவச்சேதகம் பின்னம்னு சொல்ற, இதனால அபாவம் பின்னம்னு சொல்ற. அபாவங்கிறது வேற, பிரதியோகிங்கிறது வேற. பிரதியோகியில பிரதியோகிதா அவச்சேதங்கள்லாம் இங்க சம்பந்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெவ்வேறா இருக்குங்கிற காரணத்தை காமிச்சு அந்த அபாவம் அதோ அந்த அபாவம் வேற இந்த அபாவம் வேறன்னு சொன்னா குளத்துல ஜலம் இருக்கு அதனால பருவதத்துல அக்னி இருக்குன்னு சொல்ற வரன்னு ஆயிடுச்சு. அதனால இது ஒன்றும் சரிப்பட்டு வராது.
தச்சன விபக்ஷபாதக தர்க்காபாவேன சாமானாதிகரண்ய அபாவேன ச வியாப்தே ரேவாதிபே. அதனால இந்த பேதம் அந்த பேதத்துக்கு காரணமாக அதையேவ ததிதர தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் ததவச்சின்ன பிரதியோகிதாக அந்நியத்துவ வியாப்தியம் இத்தியபி நிரஸ்தம். ஒண்ணு சொன்னா கடாபாவம் பட்டாபாவம் இது ரெண்டு இருக்கா. கடாபாவம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னா கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம். பட்டாபாவம்னு சொன்னா படத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம். அந்த பட்டன்னு வார்த்தையில சொல்லிட்டேன்னா உடனே படத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். படத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம். இப்ப கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம் படத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம் இது ரெண்டும் ஏன் வித்தியாசப்படுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் நான் சொல்றேன். ஒரு தர்மத்தை கொண்டு அந்த தர்மாவச்சின்ன பிரதியோகிதா கத்துவம் எங்க இருக்குமோ அங்க ததிதர அதை காட்டிலும் வேறான இன்னொரு தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் இருக்க முடியாது. இப்ப கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவத்துவம் ஒரு இடத்துல இருக்குன்னா அப்ப கடத்துவத்தை காட்டிலும் இதரமான படத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவத்துவம் வேற ஏதாவது ஒரு அபாவத்துவம் அங்க இருக்க முடியாது. சரியா? அப்போ கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவமும் படத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம் வேறையாத்தானே இருக்கணும். கடாபாவமும் பட்டாபாவமும் ஒன்னா இருந்துடுத்துன்னு வச்சுருந்தோம். அப்ப என்ன ஆயிடும்? அதுவேதான் கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாக அதுவேதான் படத்வாவச்சின்ன பிரதியோகிதாகன்னு சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? அப்போ ஒரே அபாவத்துல கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவமும் ததிதர படத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவமும் ரெண்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா நம்மளுடைய வியாப்தி நியமம் எப்படி? தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவமும் ததிதர தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவமும் ஒரு இடத்துல சேராது அப்படின்னு வியாப்தி இருக்கு. ஆகையால இதை கொண்டு நான் இந்த அபாவத்தை வித்தியாசப்படுத்துறேன். கடாபாவம் வேறு படாபாவம் வேறு. அதுக்காகத்தான் ததிதரன்னு பொதுவா சொல்லிட்டு ரெண்டு மாத்திரம் இல்லை. கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் கடத்வேதர கடத்துவத்தை காட்டிலும் வேறான எல்லாத்தையும் சேர்த்துடலாம். படத்தம் எடுத்தோம் சாமான்யமா. கடத்வேதர தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் ஒரு இடத்துல சேராது அப்படியும் ஒரு வியாப்தியை வச்சுட்டு அதனால அப்பேற்பட்ட அபாவங்கள்லாம் வித்தியாசப்படணும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. அப்படி சொல்லலாமேன்னு கேட்டான். அதுவும் போச்சு, சொல்ல முடியாது. ததிதர தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் ததவச்சின்ன பிரதியோகிதாக அந்நியத்துவ வியாப்தியம் இந்த இதை காட்டிலும் அது வேறானதாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒண்ணு. இந்த வியாப்தியை கிரகிச்சுக்கிறதுக்கு எனக்கு தேவையான தர்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நிரஸ்தம் ஏவஞ்ச. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார். நீங்க அந்த அவச்சேதக பேதங்கள்லாம் அபாவ பேதத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இங்க ஒரு ஆபத்து வரும்னு அவன் சொன்னா எனக்கு இஷ்டாபத்தின்னு பதில் சொல்ல போறான். அவிருத்தீனாம் ககனாதீனாம் சமநியதானாம் வா அந்நேஷாம் தர்மானாம் ஏக ஏவ அத்யந்தா பாவஹா. ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா இதெல்லாம் அவிருத்தி பதார்த்தம்னு சொல்லுவாங்க. அவிருத்தி பதார்த்தம்னா அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஒரு ஆதாரத்துல இருக்கக்கூடியது இல்லை. ஆகாசத்துக்கு எது ஆதாரம்? எங்க இருக்கு ஆகாசம்? மற்ற எல்லாத்தையும் எங்க இருக்குன்னு சொல்லலாம். இதுல இருக்கு அதுல இருக்கு அப்படின்னு. ஆனா ஆகாசம் எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்குன்னே இல்லை. அது இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். மற்ற வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் ஆதாரம் சொல்லணும். கடம் பூதலே கடோஸ்தி, பூதலத்துல இருக்கு. பூதலம் அதுக்கு ஒரு ஆதாரம் ஆகும். அது போல ஆகாசத்துக்கு பூதலம் ஆதாரமாகுமோ? ஒண்ணும் இல்லை. அது அவிருத்தின்னு சொல்றது. அப்படின்னா அதனுடைய அபாவம் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆகாசாபாவம். அதே மாதிரி இன்னொன்னு வச்சுக்கோ, ஆத்மா அபாவம். ஆத்மாவுக்கும் ஒண்ணு ஆதாரம் கிடையாது. ஆத்மா எதுல இருக்குன்னு கேட்பாளா? கேட்கறது இல்லை, நிராதாரம். அப்படின்னா ஆத்மாவுடைய அபாவம். இந்த ககனாபாவம், ககனம்னா ஆகாசம், ககனாபாவமும் ஆத்மா அபாவமும் வேறா ஒன்னா? ககனாபாவத்துக்கு ககனம் பிரதியோகி, ஆத்மா அபாவத்துக்கு ஆத்மா பிரதியோகி. நீ பிரதியோகி பின்னமா இருக்குங்கிறதுக்காக அபாவம் வேறையா இருக்கணும் இன்னும் நியமம் இல்லை, ஒன்னும் விரோதம் இல்லை அப்படின்னு சொன்ன. அப்படியானா ரெண்டும் ஒன்னா போயிடுமேன்னா ஒன்னா போகட்டும்னு
இதனால எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லையே. நீ ககனாபாவம்னு சொன்னா என்ன, ஆத்மாபாவம் சொன்னா என்ன, காலாபாவம் சொன்னா என்ன, இந்த அபாவங்கள்லாம் ஒன்னாவே இருந்துட்டு போட்டோம். அந்த ஒரே அபாவத்துக்கு பாக்கி எல்லாம் பிரதியோகியா இருக்கட்டும். இந்த மாதிரி அவா கூட சொல்லியிருக்கா. கடத்வேன படாபாவம், படத்வேன கடாபாவம், ரெண்டும் ஒண்ணு. படம் கடமாக இருக்குமோ? இருக்காதோ இல்லையோ? அதே மாதிரி கடமாவது படமா இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. அப்ப கடத்வேன படாபாவமும் படத்வேன கடாபாவமும் உலகம் பூரா இருக்கக்கூடிய அபாவம், எங்கேயுமே இருக்கு இல்லையா? அப்ப அந்த அபாவம் ரெண்டு அபாவமா ஒரே அபாவமா? ஒரே அபாவம் சமநியத்தமா இருந்துடுத்துனா சமநியத அபாவானாம் ஐக்கியம். அவளே தார்க்கிகாலே சொல்லி கொடுத்த யுக்தி தான். அந்த மாதிரி இந்த அவருத்தீனாம் ககனாதீனாம் அபாவா ஏக ஏவ அஸ்து, ஒரே அபாவம் வச்சுப்போம், அதை ஒண்ணும் வித்தியாசப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி யுகபத் வினஷ்டானாம் உற்பன்னானாம் வா சமான தேசானாம் அசதி பாதகே இல்ல சமநியதானாம் வா இல்லையா, சமநியதானாம் வா அந்நேஷாம் தர்மானாம் ஏக ஏவ அத்தியந்தா பாவா. அதே மாதிரி சமநியத்தமா இருக்கக்கூடிய ரெண்டு பதார்த்தத்தினுடைய அபாவம் ஒன்னாக சொல்லலான்ட்ட. ஒரு கட்டம், அந்த கட்டத்துல பல குணங்கள் உண்டாயிருக்கு, ஒரு ரசம் ரூபம் எல்லாம் பல விஷயங்கள் அதுல இருக்கு. அந்த ரூபம் ரசாதிகள் அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வியக்திகள் இருக்கே, அது நானா வியக்திகள் இருக்கே, இதனுடைய அபாவம் ஒரே சமயத்துல இதனுடைய அபாவம் மற்ற இடத்துல இருக்கு. அந்த அபாவத்தை வித்தியாசப்படுத்தி சொல்ல வேண்டியதில்லை, ஒரே அபாவமா சொல்லலாம். அதுக்கு நான் சொல்ற சமநியதானாம் அந்நேஷாம் தர்மானாம் ஏகையேவ அத்தியந்தாபாவா. அது ரசாபாவம் வேறு எந்த அபாவம் வேறுன்னு தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில சமயம் சொல்ல வேண்டி இருக்கும் விருத்த தர்மம் வந்தா. ஏன்னா இந்த பதார்த்தத்துல ருச்சி இல்லை அப்படின்னு எப்படி கண்ணால பார்த்து சொல்ல முடியாது, வேற இந்திரியத்தினால தெரிய சொல்லணும். ஜிஹ்வே ரசனேந்திரியம் அதுக்கு வேலை பண்ணலாம். ரூபம் இல்லை அப்படிங்கிறத கண்ணாலத்தான் சொல்லி ஆகணும், கந்தம் இல்லைங்கிறது மூக்காலதான் சொல்லி ஆகணும். இப்படி நானா இந்திரியங்கள்னால கிரகிக்கக்கூடிய படக்கூடியதான ஒரு வித்தியாசம் இருந்தாலும் அப்ப வித்தியாசம் சொல்லிப்போம். அப்படி சொல்ல முடியாத இடத்துல, சொல்ல வேண்டாம்னு எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரே அபாவமா ஒத்துக்கணும். அதே மாதிரி யுகபத் வினஷ்டானாம் உற்பன்னானாம் வா சமான தேசானாம் அசதி பாதகே ஏக ஏவ துவம்சா பிராகபாவோ வா. இதுவும் சொன்னார். ஒரே சமயத்துல ஒரே க்ஷணத்துல ஒரு 10 பதார்த்தம் பிறந்தது, தனித்தனியா வெவ்வேறு இடத்துல, இல்ல ஒரே இடத்துலயாவது பிறந்திருக்கலாம். ஒரே சமயத்துல இது நாசமாகவும் ஆகக்கூடியதா இருந்தால் அத்தனை பதார்த்தத்துக்கும் சேர்த்து ஒரே அபாவம் சொல்லிட்டா போறோம். ஒரே பிராகபாவம் ஒரே துவம்சம் சொல்லலாம், தனித்தனியா சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பிறக்கிற சமயத்திலையும் மறிக்கிற சமயத்திலையும் வித்தியாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப தனித்தனியா அபாவம் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா ஒண்ணு இல்லை இன்னொன்னு இருக்குன்னு ஆயிடும். அப்ப அந்த அபாவம் வேற இதனுடைய அபாவம் வேறேன்னு கரெக்டா அதே சமயத்துல அத்தனை ஒரு 10 பிறந்திருக்கு, கரெக்டா அதே சமயத்துல போயிடுத்து அப்படின்னு சொன்னா ஒரே சமயத்துல போக உற்பத்தியாகி ஒரே சமயத்துல விநாசமாக கூடிய அந்த எத்தனை பதார்த்தங்கள் வருமோ அத்தனை பதார்த்தத்துக்கும் சேர்த்து ஒரு பிராகபாவம் ஒரு துவம்சம்னு போட்டு விடலாம், தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்றார். யுகபத் வினஷ்டானாம் உற்பன்னானாம் வா சமான தேசானாம், ஒரே இடத்துல சொல்லும் போது அசதி பாதகே, வேற ஒண்ணும் இந்த நாட்டை ஒரு பாதகம் காமிச்சேன் பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணும் பாதகம் இல்லைன்னா ஒன்னா வச்சு விடலாம். ஏக ஏவ துவம்சா பிராகபாவா. व्यधिकरण धर्माविच्छिन्न प्रतियोगिता कोऽपि चेद अभाव प्रामाणिकः तदा तस्य एकस्यैव प्रतियोगिताः सर्वैरेव व्यधिकरणैः सर्वैश्च समानाधिकरणैः सम्बन्धैः एव அவச்சித்யந்தாம். व्यधिकरण धर्मावच्छिन्न அபாவம்னு ஒண்ணு. இதை எல்லாரும் ஒத்துக்க மாட்டா, சில பேர் ஒத்துப்பா, சில பேர் ஒத்துக்கிறது இல்லை. கடம் இருக்கே, கடம் இருக்கு, கேன ரூபேண அஸ்தி அப்படின்னு கேட்டா கடத்வேன ரூபேண அஸ்தி. கடகா படத்வேன ரூபேண அஸ்திவான்னு கேட்டா இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். கடம் இந்த ரூபத்துல அங்க இல்லை. என்ன இல்லை? கடம் இல்லை. கடம் இருக்கு, ஆனா இந்த ரூபத்துல அந்த கடம் அங்க இல்லை. அப்ப என்ன சொல்றது? அந்த ரூபம் அந்த கடத்துல இல்லைன்னு தானே ஆச்சு. இந்த ரூபத்துல கடம் இல்லைன்னு சொல்றது அந்த ரூபமானது கடத்துல இல்லை. அதாவது இது ஒரு வெதிகரண தர்மம், அந்த கடத்துல பிரதியோகியில இல்லாத ஒரு தர்மம்.
இந்த தர்மத்தை கொண்டு நான் சொல்லக்கூடிய அந்த அபாவம் இருக்கே, இதை ஒத்துக்கலாம்னு ஒரு கட்சி, இப்பேற்பட்ட அபாவத்தை ஒத்துக்க முடியாதுன்னு இன்னொரு கட்சி. சௌந்தரோபாத்தியாயர் ஒருத்தர் அவர் ஒத்துக்கலாங்கிறார், மொத்தமா கிடையாதுங்கிறார். ஆக இருக்கு இல்லைன்னு விவாதகிரஸ்தமா இருக்கு. இதை வெதிகரண தர்மாவச்சின்ன அபாவம் அப்படின்னு சொல்றது. அந்த வெதிகரண தர்மாவச்சின்ன அபாவம் ஒண்ணு ஒத்துண்டோன்னு வச்சுங்க, அந்த ஒரே அபாவத்தை வச்சுட்டு நம்ம எல்லாம் சமாளிக்கிறாங்கிறார். வேற அபாவமே வேண்டாம். ஏன்னா அது உலகம் பூரா இருக்கக்கூடிய அது கேவலான்வை. வெதிகரண தர்மாவச்சின்ன அபாவத்தை ஒத்துக்கிற பட்சத்துல அது கேவலான்வைன்னு இருக்கா. கேவலான்வைனா அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப அந்த ஒரே ஒரு அபாவத்தை வச்சுட்டுட்டும் அந்த அபாவத்துக்கு எல்லாத்தையும் பிரதியோகியா வச்சுட்டு அந்த பிரதியோகியில சமானாதிகரண தர்மமும் அவச்சேதகமாகும், வெதிகரண தர்மமும் அவச்சேதகமாகும், நீங்க சொல்ற மாதிரி எல்லா கல்வியும் பண்ணிவிடலாம் ஒரு அபாவத்தை வச்சுட்டு. அதையே இடத்வாவச்சின்ன பிரதியோகிதாகமா சொல்லலாம், இடத்வாவச்சின்ன பதனிஷ்ட பிரதியோகிதாகம்னு சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா விளையாட்டையும் அதுலயே பண்ணிக்கலாம். இப்படியே பண்ணிக்கலாமே, எதுக்கு ஏகப்பட்ட அபாவம், ஒரு அபாவத்தை வச்சுட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு சொன்னார். வெதிகரண தர்மாவச்சின்ன பிரதியோகிதா கோபி சேத் அபாவ பிராமாணிகா, இது பிராமாணிகம்னு ஒத்துண்டால் ததா தஸ்ய ஏகஸ்யைவ பிரதியோகிதாக, அதனுடைய பிரதியோகிதை எல்லாத்துலயும் இருக்குன்னு வச்சிருவோம். சர்வைரேவ வெதிகரண தர்மைஹி சர்வைஷ்ட சமானாதிகரணை சம்பந்தைஹி அவச்சித்யந்தாம், எப்படியாவது சொல்லலாம். அல்லது ஆகாஷாபாவ ஏவவா ததா ஆஸ்தாம், எதுக்கு வெதிகரண தர்ம ஆவச்சின்ன அபாவம் அது ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா, இந்த அவருத்தியுடைய அபாவம் ஆகாஷாபாவம் இருக்கு, இங்க கேவலான்வையா வச்சுட்டு உலகத்துல இந்த ஒரு அபாவம் இருந்தால் போரும். இந்த ஒரு அபாவத்தை வச்சுட்டே சகல விவகாரம் நிர்வாகம் பண்ணலாம். அந்த அபாவத்துக்கு எல்லாம் பிரதியோகிதை எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்தந்த பிரதியோகிதா அவச்சேதக விசிஷ்டமாக அந்த அபாவம் தான் விவகாரத்துக்கு விஷயமா இருக்குன்னு சொல்லுவோம். ததா ஆஸ்தாம் ஏகைனைவ உபபத்தோ அபாவ பேத கல்பனே மானாபாவா, ஒரு அபாவத்தினாலே எல்லா விவகாரமும் வரலாம்னு சொன்னா அப்ப எதுக்கு ஏகப்பட்ட அபாவம்? நச்சைவம் ஏகையேவ ஜெகதீதலே பவத்து அபாவஹ சைவ தத்தத் அவச்சேதக தேசகாலாதிபேதேன தத்தத் விவகார பேதம் ஜனயிஷ்யதீதி கிம் அதிக கல்பனையா இது வாக்கியம் அப்படின்னு கேட்டா, அப்ப ஏன் இவ்வளவு அபாவம் சொல்லணும்? இந்த ஒரே ஒரு அபாவத்தை வச்சுட்டு எல்லாம் பண்ணிடலாமே. ஜெகதீதலே ஏகையேவ பவத்து அபாவஹ, இன்னொரு அபாவமே வேண்டாம், அதுவே எல்லா விதத்திலையும் எல்லா விவகாரத்தையும் உண்டு பண்ண முடியும். எப்படி கொண்டு பண்ண முடியும்? நமக்கு சட்டுன்னு ஒரு அபாவத்தை வச்சுட்டு நீங்க எப்படி எல்லா விவகாரத்தையும் சமாளிக்க போறீங்கன்னு கேள்வி வரும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்தந்த உபாதி பேதத்தை வச்சு சொல்லிடலாம். நீங்க இந்த கட்டத்தை வச்சுட்டு இந்த கட்டம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த அபாவத்துக்கு பிராகபாவம்னு பேரு. கட்டம் உற்பத்தி ஆகி அப்புறம் இல்லாம போனதுக்கு அப்புறம் அப்ப அதுக்கே துவம்சம்னு பேரு. தாதாத்மிய சம்பந்தத்தை சொல்லும் போது அது அந்யோன்யாபாவம்னு பேரு. வேற ஏதாவது சம்பந்தத்தை சொன்னா அப்ப அத்தியந்தாபாவம்னு பேரு. ஆக உபாதியை பின்னமா காமிச்சு விடலாம். அந்த பிரதியோகியில வரக்கூடிய தர்மங்களை வித்தியாசப்படுத்தி காமிச்சு அபாவத்தை ஒன்னா வச்சுட்டு எல்லா விவகாரமும் நிர்வகிக்கலாம்னு சொல்லலாம் விஷயமேனு ஒரு கேள்வி கேட்டார். இது இந்த கேள்வி தீதிதிகாரர் கேட்டது. அதனால நீங்க தனியா அபாவ பேதத்தை சாமானியாபாவத்தை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக வந்த யுக்தி. இவர் என்ன சொல்லிவிட்டாரு தெரியுமோ, நீ வேணா அந்த யுக்தி வச்சுக்கலாம், எனக்கு அதுல ஒன்னும் ஆசை இல்லைன்னு. சாமானியாபாவம் வேணும், இது வேணும், கோமமத்துவம் முமுக்ஷூணாம் அப்படின்னு என்ன சொன்னார் தெரியுமோ, உபபத்தி தேச்சே தஸ்தூன்னு. இப்படியே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு கேட்டா, சரியா வந்தா அப்படியே இருந்துட்டு போட்டோமே, ஒரே ஒரு அபாவம் தான் உலகத்துல அப்படின்னு சொன்னா, அது சரிபட்டுன்னு வந்ததுன்னு சொன்னா உனக்கு அப்படியே இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பிரகிருத்தே தூ ந பாதகம் கிஞ்சிது, இதனால எனக்கு அஜ்ஞானானுமானத்துல ஒரு நஷ்டமும் இல்லை. அஜ்ஞானத்தை பாவரூபம் சொல்றதுக்கு எனக்கு வேண்டிய யுக்திகள் என்கிட்ட இருக்கு. அதையேவ வைசேஷிகானாம் சுவாபியுபகத கால பதார்த்தத்தைவ சர்வ விவகார ஹேதுத்வோபபத்தோ ந பதார்த்தாந்தர சித்திரிதி அத்வைதவாதினோ வதந்தி. வைசேஷிகால் ஒரு 7 பதார்த்தங்களை சொல்றான். பாவம் அபாவம்னு பிரிச்சா 2, அபாவம் 6, பாவம் இல்ல அபாவங்கிறது 1, அதை வேணா பிரிச்சுக்கலாம். பாவம் 6 விதம் அப்படின்னு பிரிச்சுக்கிறான். இல்ல எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொல்றாங்கன்னா 7 சப்த பதார்த்தா அப்படின்னு சொல்றது வழக்கம். அதுல என்ன சொல்லலாம்னா, சில பதார்த்தங்களை
வியாபகமா வச்சுட்டு இருக்கா திரவியத்துல, காலம், திக்கு, ஆத்மா. இவர் என்ன சொல்றானா, அந்த திக்கு காலம்னு சொல்ற இல்லையா, அந்த ஒரு பதார்த்தத்தை வச்சுட்டு பல பதார்த்தங்களுடைய விவகாரத்தை பண்ணலாம். ஆகாசம்ங்கிறது ஒரு வியாபகமான பதார்த்தம், காலம் அதுவும் வியாபக பதார்த்தம், திக்கு அதுவும் வியாபகம், ஆத்மா அதுவும் வியாபகம். இப்படி 4 வியாபக பதார்த்தத்துல எதுக்கு ஏகப்பட்ட வியாபகம்? காலம் ஒன்னே இருக்கட்டும், பாக்கி எல்லாம் அதுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த தீதிகாரர் ஒண்ணு பண்ணி காமிச்சிருக்க. அவர் என்ன சொன்னார்னா, ஆத்மாவை வச்சுட்டு ஈஸ்வரனை வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் கட்டி விட்டுடுறாங்க. அவரே ஆகாசம், அவரே தான். ஈஸ்வரனை ஒருத்தர் இருந்துட்டா போதும். ஈஸ்வரனையே தான் நம்ம ஆகாசம்னு சொல்லிக்கிறோம், ஈஸ்வரனையே தான் காலம்னு சொல்றோம், அவரே தான் திக்கு அப்படின்னு அந்த எந்த உபாதியை வச்சு நீங்க விவகாரம் பண்றீங்களோ அப்படி பண்ணிடலாம். இப்ப திக்கு விவகாரம் என்னன்னா, திக்குங்கிறது ஒண்ணு. திக்குனா என்னன்னே நமக்கு தெரியாது, முதல்ல அந்த பதார்த்தமே சொல்ல முடியாது. ஆனா இருக்கு ஒரே ஒரு திக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த திக்குல எப்படி கிழக்கு மேற்கு அப்படின்னு ஆச்சு அப்படின்னு பார்த்தா, என்ன சொல்லலாம்னா, சூரியன் உதயம் எங்க பக்கம் அறுபது வச்சிருந்தோம்னா அங்க உதயாச்சலம்னு ஒண்ணு சொன்னான். அந்த உதயாச்சலம் இருக்கே, அது எந்த பக்கம் தெரிகிறதோ அந்த பக்கம் அப்படின்னு வச்சிருந்தோம்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய திக்கு அது கிழக்குன்னு சொல்லுவோம். இது இடம் மாறிண்டே வரும், ஒரே மாதிரி இருக்கவும் இல்லை. எனக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு நான் கிழக்கே இருக்கேன், ஆனா எனக்கு அவன் மேற்கே இருக்கான். அவனுக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு அவன் கிழக்கே இருக்கான். இல்ல இந்த மாதிரி அந்த ஆபேட்சிகம் இது. அதனால அந்த உதயாச்சலத்துக்கு சந்நிகிதமாக கிட்ட போக போக கிழக்கான், தூரத்தை போக போக மேற்கு. இதே மாதிரி மேரு அப்படின்னு வச்சிருந்து அந்த மேரு உத்தரத்துல இருக்குன்னு ஒரு இது பண்ணியாச்சு. மேருவுக்கு தள்ளி போக போக அது தெற்கா, அதுக்கு கிட்ட வர வர அது வடக்கு அப்படின்னு வச்சுட்டு விவகாரம் பண்ணிக்கலாம். இது என்னது, ஒரே திக்குல இந்த உபாதியை வச்சுட்டு பேதத்தை கல்பனை பண்றது. இந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனை வச்சுட்டு எல்லா கல்பனையும் பண்ணிடலாம்னு பண்ணி காமிச்சுட்டாரு அவர். கீதிகாரர் பதார்த்த தத்துவ நிர்ணயமான ஒரு புத்தகம் எழுதி அதுல பண்ணியிருக்காரு அவர். அதுக்காக அது எல்லாரும் கண்டிச்சிருக்காரு. அவர் பண்ணினது கூடாது, இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சம்பிரதாய விரோதம் சொல்லி அதான் இவர் சொல்றார். அதே மாதிரி அதையவ வைசேஷிகானாம் சுவாபியுபகத கால பதார்த்தத்தைவ சர்வ விவகார ஹேதுத்வோபபத்து ந பதார்த்தாந்தர சித்தி இது அத்வைதவாதினோ வதந்தி. ஆக இதனால எனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை, ஒரு அபாவம் தான் இருக்கும் உலகத்துலன்னு சொன்னா கோட்டமே அப்படியே இருந்துட்டு போட்டுங்க. ததேவம் இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினதுனால என்ன சித்தமாச்சு? ஆஹா, இது பாக்கி வந்தது பூரா அரட்டைதான். இப்ப இந்த நிறைய கொண்டு வந்தது, இந்த அபாவம் சொல்றது, அந்த அபாவம் இந்த அபாவம் சொல்லி இது நமக்கு தேவையில்லாத விஷயம். அகமஜ்ஞாங்கிறது அபாவம் இல்லை, அது அஜ்ஞானம் பாவரூபம்னு சொல்றதுக்காக அபாவத்தை பத்தின சர்ச்சை. ஆக இது ஒரு கட்டம் முடிகிறது. இப்போ ததேவம் அகமஜ்ஞா இது ஞானஸ்ய அபாவ ஞான சாமகிரி விலக்ஷண சாமகிரி ஜன்யத்வாத் அபாவ விலக்ஷண விஷயத்துவம் சித்தம். இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினதுனாலே ஒரு அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் தேவையோ அந்த காரணங்கள் இல்லாமலே அகம் நஜானாமி அப்படின்னுங்கிற பிரதீதி ஏற்படுறதுனாலே இந்த பிரதீதிக்கு விஷயமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் ஒரு அபாவம் ஆகாது. அதுதான் இவருடைய தாத்பரியம். ஏன்னா அபாவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய காரணம் இல்லாமலே தெரிகிறது, இது எப்படி அபாவம் ஆகும்? அதனால இதை நீங்க அபாவத்தை காட்டிலும் வித்தியாசமாக, அதாவது பாவமாக பாவ பதார்த்தமாக ஒத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதோட வச்சுப்போம். 3 ஆரம்பிச்சார் இவர். சாமானிய பிரத்யக்ஷம், எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொன்னா சாமானிய அஜ்ஞான பிரத்யக்ஷமா, நீ சொன்ன விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இது விசேஷத பிரத்யக்ஷமா, அப்புறம் சுசுப்தியிலேருந்து ஏந்திரண்டவன் தன்னுடைய ஒரு அனுபவத்தை மறுக்கன்னு சொல்றான், இன்னுமே தெரியாம தூங்கினேன் அப்படின்னு, இது ஒரு பிரத்யக்ஷம். ஆக இந்த 3 பிரத்யக்ஷத்தை அஜ்ஞானத்துக்கு பிரமாணமாக எடுத்துட்டு இருக்கா. அதுல முதல் கட்டம் இப்போதைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்தது விசேஷத பிரத்யக்ஷங்கிறது அடுத்த இதுல வச்சு